தேவையே இல்லாத கேள்வி கேட்காம வாங்கிட்டு வந்துட்டேன் பத்தியா. ஐ லைக் இட். உனக்கு நான் சொல்லித்தரேன். என்ன அசிங்கப்படுத்துறியா? இப்ப நீ வெளிய வரல, நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்டி. ஆடி வெளிய. என்ன பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டீங்களா? அங்க பாருங்க, வெளியில அவன் எப்படி கத்திக்கிட்டு இருக்கானு. இனிமேதான் பிரச்சனை ஆரம்பிக்கும் போல. வினோ, வாடி வெளிய. சரிதான், இன்னைக்கு சிவராத்திரி தான். வாங்க, என்ன பிரச்சனைன்னு பாக்கலாம். வெளிய வர போறியா இல்லையா? வெளிய வரல, நான் உள்ள வந்துருவேன். யார் நீங்க? எதுக்கு எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு என் மருமகளை வாடி போடின்னு பேசுறீங்க? பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேச விருப்பம் இல்ல. அவளை வர சொல்லுங்க. அவ இவன மரியாதை இல்லாம பேசுறேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் வீட்டு வாசல்ல வந்து என் மருமகளையே தப்பா பேசுறியா? டேய் பல்ராமா, இவனை அடிச்சு துரத்துற. இங்க பாரு, பிரச்சனை பண்ணாம போயிடு. இல்லன்னா அடிச்சிருவியா? அம்மா, இவன் குடிச்சிருக்கான் போல இருக்கு. போதையில மறைச்சு வச்சிருக்கிற கத்தி எடுத்து குத்திட்டான்னு வச்சுக்காங்க, குடல் சரிஞ்சிரும்மா. போடா தொட நடுங்கி பயலே. வாங்க, இப்படி வீட்டுக்கு பத்துட்டு பேசாம இருக்க வேண்டியதுதானே? ஆமாண்டா, போய் பொண்டாடி பின்னாடி ஒளிஞ்சிக்கோ. பின்ன என்ன, உங்க மருமக ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொண்டு வருவாளாம். அதுக்கு என் புருஷன் தான் பலிகாடா என்ன? ஏய் வினோ, இப்ப வெளிய வரியா இல்ல நான் உள்ள வரவா? ரங்கநாயகியம்மா, இப்படி கொஞ்சம் வாங்களேன். ஏய், என்ன ஓவரா சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க? குடித்தனம் பண்ற வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இப்படி பொறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்க. ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து உன் வீரத்தை காமிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலயுமா என்ன சும்மா இருக்க சொல்ற? வாயை மூடிட்டு சும்மா இருங்க, இல்லைன்னா அவன் வாயில கத்தி விட்டு ஆட்டிட போறான். முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கடா. அப்படியா? அப்ப அவ கூட ஒரு ஆம்பளை இருந்தானே, அவனை வர சொல்லு. எனக்கு இப்ப வினோதனியும் அவ கூட ஒருத்தர் இருந்தான்ல, அவங்க 2 பேரும் வேணும். கூப்பிடு. ஏய், அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்ல. மரியாதையா இங்கிருந்து கிளம்புங்க, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணு, அவங்க 2 பேரையும் பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏய் வினோதினி, வாடி வெளிய. ஓஹோ, நீங்க 2 பேரும் ஜோடியா வரீங்களா? ஜோடியா? ஏண்டி, நான் ஆசைப்பட்டு கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப இவன் கூட ஜோடியா ஊர் சுத்துற? நல்லா இருக்குடி உன் நியாயம். ஏய், உனக்கு கருப்பு தோல் கசக்குது, சகப்பு தோல் இனிக்குதா? ஏய், மரியாதை இல்லாம பேசுன பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். இவனெல்லாம் பேசவே விடக்கூடாதுங்க. கடையில தப்பிச்சிட்டா இப்ப சும்மா விட மாட்டேன். பொண்ணுங்களை கேவலமா பாக்குற உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. தண்ணி போட்டு தகராறா பண்ற. போலீஸ் அவ ஏதோ போதையில தெரியாம பண்ற சார். சார் அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார். போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார். ஏய், மன்னிப்பு கேக்குறேன் சார். சார் சார் விடுங்க சார், ப்ளீஸ் சார். விட்டுங்க சார், தெரியாம பண்ற சார், விடுங்க சார். சார் பாத்து பாத்து எரிச்சலா வருது. இவனுக்கு இப்படியே விட்டா திரும்ப பிரச்சனை பண்ணுவாங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் காது கொடுத்து கேட்க முடியாது. சார் ப்ளீஸ் சார். சார் விடுங்க சார். போடா சார், தெரியாம பண்ற சார். சார் 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 ப்ளீஸ் சார், விடுங்க சார். போடா போடா, கூட்டிட்டு போடா, அடிச்சிர போறேன். ஏய், சொன்னா கேளுடா, உட்கார்றா. போடா, வண்டி ஏறுடா, போடா. உட்காரு. வண்டி எடுன்னு சொல்றேன்ல. போடா 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 போடா.
கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பமானத்தை தெருவுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப சந்தோஷமாத்த உங்களுக்கு? இதுக்குதான் கண்டவங்கள வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்றது. எங்க பேச்ச கேட்காம ஆடுனீங்க, என்னாச்சு? முன்ன பின்ன தெரியாதவெல்லாம் குடிச்சிட்டு வந்து இப்படி வீட்டு முன்னாடி நின்னு கத்திட்டு போறான். தேவையா அந்த அசிங்கம் எல்லாம் நமக்கு? ஏய், முதல்ல நீ வாயை மூடு. பேச வந்துட்டா பேச்சு. ஏதோ ஒரு பொறுக்கி பேசுனதுக்கு இவன் என்னடி பண்ணுவா? இப்போ இடம் கொடுத்துதான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இது பத்தலையா உங்களுக்கு? இன்னும் உங்களுக்கு அசிங்கம் வேணுமா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நான் பேசுறதுக்கு என்ன? அதான் இவளை பத்தி அவனே பேசிட்டு போனானே. இனி நாளைக்கு காலையில ஊரே பேசும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன் பெரிய மருமக யோகியதை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். மத்தவங்களாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லடி. அவ தங்கண்டி. நீ வா வினோ, உள்ள வா. அதான் நம்ம பேச்சு கேட்க கூடாதுன்னு முடிவுல இருக்காங்களே. இதுக்கு மேல இங்க நின்னா அசிங்கம் நமக்கு தான். வந்து தொலைங்க. எக்கடு வேணா கெட்டு போட்டோம். வாசு, என்னடா நடக்குதுங்க? நான் அப்புறம் சொல்றேம்மா. இத பத்தி அவங்க கிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். நம்ம கிளம்பலாம். திவ்யா எங்க? அவ உள்ள தூங்குறேன்னு போயிருக்காடா. தூங்கிட்டா எழுப்ப முடியாது. அவளை நீங்க கூட்டிட்டு வாங்க, போலாம். சரி இரு, கூட்டிட்டு வரேன். சிவராமா, எங்கடா இருக்க? எப்பதாண்டா வருவ? உனக்காக இவ எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டுக்கிட்டு கேட்க கூடாத பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளை கஷ்டப்படுத்தாதடா. சீக்கிரம் வந்துடுறா. அவ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லடா. சீக்கிரமா வந்துடுப்பா. வந்துடுறா.